ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அமித் ப்ரோ வந்துட்டு கூப்பிட்டுருக்காரு கன்ஃபர்ஷன் ரூமுக்கு. கூப்பிட்டவொடனே பயந்துட்டார் அமித் ப்ரோ. நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் பிக் பாஸ் கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே பயந்துட்டு தான் போனார். ஆனால் போனவருக்கு உண்மையிலே உள்ளே வந்து செம ஷாக்கு. என்னென்னா, கூப்பிட்டு பேசணும்னு நினச்சி நேற்று வந்து சொல்லியிருப்பேன், ரொம்ப ஃபீல் பண்ணி என்னை கூப்பிடுங்க பிக் பாஸ் கூப்பிடுங்கன்ட்டு. அந்த விஷயங்கள் தான் இப்போ வந்திருக்கு. என்னென்னா உள்ளே போகிறாரு. போனவுடனே என்னாச்சு அமித், ஏன் டல்லாக இருக்கீங்க, பேசணும்னு கேட்டிங்களாமே அப்படின்போது அமித் வந்து நேற்று நடந்த ஒரு விஷயத்தான் சொல்கிறேன். இல்லை சார், அந்த டாஸ்க்கு தூங்காமல் இருந்தோம், ஓடிட்டே இருந்தோம். அப்படி இருக்கும்போதும் ஒரு சில பேரோட பேட் பிஹேவியரை பார்த்து அதனால் எல்லாமே கெட்டு போச்சு பாஸ். நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு காயின் வாங்கணும்னு நினச்சோம், வாங்கின காயினும் போச்சு. எங்கள் உழைப்பு எல்லாமே வீணாக போச்சு. தீபக் சார்லாம் வந்து டென்ஷன் ஆகிட்டார், கிளம்புறேன்னு சொல்லிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டப்படுறதை பார்த்து எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அது வந்து ரொம்ப டூ மச்சாக போயிடுச்சு அவங்களுடைய பிஹேவியர். அதுலேயும் பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து அழுதது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா 100% இல்லை, 200% அவர் போட்டாப்புல அவரோட பதவியும் போச்சு. சரி, வைல்ட் கார்ட்லேருந்து நம்ம வந்திருக்கோம், நம்மளால் இதை வந்துட்டு எதையுமே தடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி ஆகிடுச்சு. ஸோ நானும் வந்து என்ன பண்ணிட்டேன், என்னோடய யூனிஃபார்மை கட்டிட்டு நார்மலாக மாட்டிட்டேன். அப்போது சபரி வந்து ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்போது நீங்களே இப்படி பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்களும் அப்படி தானே பண்ணுவாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு போயிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம்னு சொல்லும்போது சரி அதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு நான் மாறிட்டேன் பிக் பாஸ், அதனால தான் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்போது மன்னிச்சிடுன்னு கேட்குறாரு. அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறார், ஏங்க என்னங்க இதுக்கே தோண்டுட்டு எப்படிங்க வந்து 3 நாளில் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுவும் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்கும்போது என் பொண்ணாக தான் நான் பார்த்தேன். இப்போ என்னடானா, என் பொண்ணை நான் கண்டிக்கவும் செய்யணும், இதை நான் கண்டிக்காம விட்டுட்டேன்னா அந்த பொண்ணு வந்துட்டு திரும்ப அடுத்தது பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் நீங்கள் உங்கள் பொண்ணோட இவங்களை கம்பேர் பண்ணுறீங்க? இவங்களாம் வந்து கண்டஸ்டன்ஸ், வேறு ஆட்கள், வேறு விதத்தில் வளர்ந்துருப்பாங்க, வேறு இடத்துலேருந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வேறு தாட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க, இது ஒரு கண்டஸ்டண்ட்டாக பாருங்கள், ஒரு கேமாக பாருங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு கடைசியாக வந்துட்டு சரி நல்லா கால் ஆட்டுங்க கை ஆட்டுங்க, நம்ம கையை கால் ஆட்டினார். அப்புறம் வெளியே சரி கிளம்புங்க, பத்திரமா இது பண்ணுங்கள், நல்லா விளாடுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டார். வெளியே வந்து அந்த நடக்கிற இடம் இருக்குல்ல, கன்ஃபர்ஷன் ரூம் ஒன்று சின்ன ஒரு இடம் இருக்கும், அது வழியாக தான் உள்ளே போவோம். அங்கே வந்துட்டு இப்படி பார்த்துட்டு கை கால் ஆட்டுறாரு. பத்தலை, இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு போது நல்லா குதிக்கிறாரு குழந்த மாதிரி. அதுக்கப்புறம் சூப்பர் போங்க அப்படின்றாரு. செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பிக் பாஸ் பேசுனதுனால இப்போ அவர் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா பிரஜன் வேறு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், என் பொண்டாட்டி கொண்டுனா அங்கே வந்து நான் நிற்பேன் அப்படின்னு ஏதோ தெலுங்கு படத்தை ஒரு டைலாக் மாதிரி இருந்துச்சு. இருக்கட்டும் ஹீரோ தானே, இருக்கட்டும்ன்ற மாதிரி இருந்துச்சு. சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பரில்.